நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல மின்னோட்டத்தின் காந்த பலன்கள் பற்றி பார்த்திருந்தோம். என்னெல்லாம் பார்த்திருந்தோம்? காந்தத்திற்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக மின்காந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம். மின்காந்தம் எப்பொழுதெல்லாம் உருவாகிறது? நேரான ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும்போது மின்காந்தம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதனுடைய திசை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கான மேக்ஸ்வெல்லின் வலதுகை பெருவிரல் விதியை பார்த்தோம். அதே கடத்தியை வளைவு ஆக வைக்கும்போது, அதை ஒரு வரிச்சுற்றாக வைக்கும்போது அதனுடைய ஒவ்வொரு முனையிலும் என்ன துருவம் வரும், அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை பார்த்தோம். கடிகார திசையில் மின்னோட்டம் பாயுமானால் அந்த முனையில் தென் துருவம் இருக்கும் என்றும், எதிர்கடிகார திசையில் மின்னோட்டம் பாயுமானால் அந்த முனையில் வடதுருவமாக இருக்கும் என்றும் பார்த்தோம். மேலும் ஒரு வீட்டு பாடத்தையும் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த வீட்டு பாடத்திற்கான விடைகளை எல்லாம் ஒன்று சரி பார்த்துக்குங்க. இதில் என்ன கேட்டிருந்தோம்? ஒரு வரிச்சுற்றின் வழியாக ஒரு காப்பிடப்பட்ட கடத்தி ஏபி ஒரு சுருளாக வைத்திருக்கும் படம் தரப்பட்டுள்ளது. இதில் ஏபியிலிருந்து ஏயிலிருந்து பியை பார்த்து மின்னோட்டம் ஒழுகுவதாக நினைக்கவும் எனில், கேள்வி ஏ, ஏபி என்ற கடத்தியில் எலக்ட்ரான்களின் இயக்க திசை எவ்வாறு அமையும்னு கேட்டிருந்தோம். ஏபி என்ற கடத்தியில் மின்னோட்டம் ஏயிலிருந்து பிக்கு, அப்படியானால் எலக்ட்ரான்களின் இயக்க திசை பியிலிருந்து ஏக்கு. சரியா? அடுத்தது பி கேள்வி, ஏபி என்ற கடத்தியை சுற்றிலும் உள்ள காந்த மண்டலத்தின் திசையை கண்டறிய முடியுமா? இதற்கு பொருத்தமான விதியை எழுதவும். இங்க அந்த மேசையின் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த வளையமாக இருக்கக்கூடிய அந்த கடத்தியினுடைய ஏபி என்ற கடத்தியின் அந்த திசையை பாருங்கள். அந்த சுழற்சி கடிகார திசையில் அமைந்துள்ளது. எனவே அந்த மேசைக்கு மேல் தென் துருவமும் மேசைக்கு அடியே வடதுருவமும் இருக்கும். சரி. கேள்வி சி, மின்சுற்றினுள் இருக்கும் காந்த மண்டலத்தின் திசையை கண்டறிதல் எவ்வாறு என விளக்கவும். எவ்வாறு? மின்சுற்றினுள் காந்த மண்டலத்தை கண்டறிய அந்த மின்சுற்றின் வழியாக இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் திசை கடிகார திசையிலானால் தென் துருவமாகவும், எதிர்கடிகார திசையிலானால் வடதுருவமாக இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா? இல்லைன்னா சரி பார்த்துக்குங்க. சரி, இப்போ இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? இந்த வகுப்பில் மின்னோட்டத்தின் காந்த விளைவின் பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியினுடைய காந்த விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்டினுடைய பலன்கள் என்னெல்லாம்,
அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய செட்டப்பை கவனிங்க. இந்த படத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலம், அந்த மின்கலத்திலிருந்து ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சிலிருந்து நேராக கீழே ஒரு கம்பி தொங்கி வருது. அதிலிருந்து ஏயிலிருந்து பி வரை தொங்க விடப்பட்டிருக்குது கம்பி. பியிலிருந்து மறுபடியும் திரும்பி சென்று அந்த மின்கலத்தில் இணைகிறது. இந்த ஏபி என்ற உலோகத்தண்டைக்கு குறுக்காக ஒரு காந்தம் வைக்கப்பட்டுள்ளது. இது லாடகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இதனுடைய முனைகள் நார்த்து சவுத்து அப்படின்னு இருக்கும். அப்படியானால் அந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலே நார்த்திலிருந்து சவுத்துக்கு, வடக்கிருந்து தெற்குக்காக, தெற்கு திசையை நோக்கி காந்த விசை கோடுகள் இருக்கும். அப்போ இந்த ஏபி என்ற தண்டு காந்த விசை கோடுகளுக்கு இடையில இருக்கு, செங்குத்தாக இருக்கு. இந்த ஒரு அமைப்பில் மின்னோட்டத்தை பாயச் செய்தால் என்ன நிகழும்? என்ன நிகழும்? இது ஒரு விசையை செலுத்தும். கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது சுதந்திரமாக தொங்கவிடப்பட்டிருப்பதால் இந்த காந்த மண்டலத்துக்கு இடையே கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும்போது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு விசை அதன் மீது செயல்படும். இது ஒரு திசையில் தள்ளுது. இப்போ இதை நம்ம மறுபடியும் என்ன செய்கிறோம்னா, மின்கலத்தை திருப்பி இணைக்கிறோம். அதாவது மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்கிறோம். ஏற்கனவே ஏயிலிருந்து பிக்கு மின்னோட்டம் பாய்ந்ததுன்னா இப்பொழுது பியிலிருந்து ஏக்கு மின்னோட்டம் பாயுமாறு அமைக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? மறுபடியும் அது தள்ளுகிறது. ஆனால் அதனுடைய திசை மாறுது. அப்போ எந்த திசையில் எப்பொழுது விசையை செலுத்தும்? இதை பற்றி ஆராய்ந்து ஃப்ளெமிங் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் ஒரு விதியை சொல்லியிருக்காரு. அது ஃப்ளெமிங்கின் இடது கை விதி அப்படின்னு பேர். என்ன பேர்? ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. ஏற்கனவே நம்ம பார்த்தது வலது கை பெருவிரல், மேக்ஸ்வெல்லின் வலது கை பெருவிரல் விதி. அது ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயுமானால் அதனால் ஏற்படுகின்ற காந்த மண்டலத்தின் திசையை காட்டுறது தான் வலது கை பெருவிரல் விதி. இப்போ ஃப்ளெமிங் இடது கை விதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே எதையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 3 விஷயங்கள். அதில் 3மே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறது. அதுக்கு இடது கை விதி. இடது கையில் எந்த விரலெல்லாம்? பெருவிரல், ஏற்கனவே பிடிச்ச மாதிரி தான் பெருவிரல், ஆள்காட்டி விரலை நீட்டி பிடிங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து 90 டிகிரியில் நிற்கிது. அடுத்ததாக நடுவிரலையும் இவை இரண்டிற்கும் செங்குத்தாக நீட்டி பிடிச்சிட்டா. ஸோ இந்த அமைப்பை நல்லா கவனித்து பாருங்கள். இதில் பெருவிரல், அதற்கு செங்குத்தாக ஆள்காட்டி விரல், அதற்கு செங்குத்தாக நடுவிரல். இதில் நடுவிரல் காந்த மண்டலத்தையும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மின்னோட்டத்தையும் ஆள்காட்டி விரல் காந்த மண்டலத்தையும் குறிக்குமானால் பெருவிரல் இதன் மூலம் ஏற்படுகின்ற விசையை குறிக்கிறது. இதுதான் ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. மறுபடியும் பாருங்கள். இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி இடது கையின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இவற்றையெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக பிடித்தால் ஆள்காட்டி விரல், 4 ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆள்காட்டி விரல் காந்த மண்டலத்தின் திசையிலும், நடுவிரல் மிடில் ஃபிங்கர் மின்னோட்டத்தின் திசையிலும், ஆனால் பெருவிரல் அதாவது தம்பு குறிப்பிடுவது
கடத்தியின் இயக்க திசையை அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு விளக்கம் கொடுத்தாரு ஃப்ளெமிங். என்னங்க சார், ஆள்காட்டி விரல்னு சொல்கிறீங்க, நடுவிரல்னு சொல்கிறீங்க, பெருவிரல்னு சொல்கிறீங்க. இதை நினைவு வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ரொம்ப எளிமையாக இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். FMC ஞாபகம் வைக்க முடியல இல்லையா? சரி, அப்பா, அம்மா, குழந்தை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சரி, ஃபாதர், மதர், சைல்டு. இப்போ உங்களுக்கு எளிதாக நினைவு வச்சுக்க முடியும். ஃபோர்ஸ் என்பது ஃபாதர், ஃபோர்ஸ் F, அதுதான் விசை செலுத்தப்படும் திசை, பெருவிரல். அதற்கு அடுத்தபடியாக ஆள்காட்டி விரல் மதர், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மதர். ஃபாதர் ஃபோர்ஸு, மதர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இனி சைல்டு, சீதன முதல் எழுத்து கரண்ட். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறது. அப்படியானால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், அந்த சோதனையில் இதை எப்படி விளக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து அந்த சோதனை படத்தை கவனித்து பாருங்கள். இப்பொழுது கடத்தி AB, இதை கடத்தியாக எடுத்துக்கோங்க. கடத்தி AB இது எங்கே வச்சுருக்கிறாங்க? காந்த புலங்களுக்கு இடையே வச்சுருக்காங்க. இந்த கடத்திக்கு செங்குத்தாக இதை அந்த U வடிவ காந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது வடதுருவம், இது தென் துருவம் என்று, மேலே வடதுருவம், கீழே தென் துருவம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா இடது கையில் எந்த விரல் காந்த புலத்தை காமிக்கும்? M. எஸ், ஃபாதர், மதர், M. சரி, இப்படி வச்சுக்கலாமா? M மேலிருந்து கீழே இருக்கு, நார்த்து டு சவுத்து. இப்போ மின்னோட்டத்தின் திசை கரண்ட், சைல்டு, மூன்றாவது விரல், நடுவிரல். இந்த மின்னோட்டத்தின் திசை எப்படி இருக்கு? ஏயிலிருந்து B ஆக இருந்தால், ஏயிலிருந்து Bக்கு இப்படி இருந்ததுன்னா பாருங்க, இப்படி இருந்தால் அப்போ கரண்டினுடைய திசை இது, காந்தத்தினுடைய திசை இது. இப்போ என்ன ஆகும்? இதுக்கு ரெண்டுக்கும் செங்குத்தாக ஃபோர்ஸ் என்பது பெருவிரல், அதனுடைய திசையில் உங்களை நோக்கி இது இப்படி வெளியே தள்ளப்படும். இது நார்த்து, இது சவுத்து. வடக்கு தெற்காக இருந்தால் மின்னோட்டத்தின் திசை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஏறமா இருக்க பாருங்க ஆகி இருந்தால் இது வெளியே தள்ளப்படும். ஏன்? ஃப்ளெமிங்கினுடைய இடதுகை விதியின்படி. பாருங்க, M மேக்னெட்டிக் ஃபீல்டு, C கரண்ட்டு, இது F பெருவிரல், வெளியே தள்ளப்படும். இதனுடைய திசையை மாற்றி வைத்தால் என்ன நடக்கும்? இப்போ இதே இடது கை தான் பயன்படுத்தணும், வலது கையை மாற்றிக்க கூடாது. இப்பொழுது கரண்ட், மூன்றாவது விரல், சைல்டை இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்பொழுது கரண்ட் இப்படி, மேக்னெட்டு அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, இப்படி பார்க்க முடியும். ஃபீல்டு கீழாக நார்த்து டு சவுத்து, கரண்ட்டு அந்த பக்கம் போகுது. பெருவிரல் எந்த பக்கம் இருக்குது? ஸ்க்ரீனை நோக்கி. ஸோ இது உள்நோக்கி விளக்கப்படும். தெளிவாக புரிஞ்சுதா? இந்த இடது கையில் உள்ள 3 விரல்களை, கட்டை விரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல்களை எதெல்லாமா எடுத்துக்கலாம்? ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட், ஃபாதர், மதர், சைல்டு என எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழலுக்கு எளிதாக திசையை, இயக்கத்தின் திசையை கண்டுபிடிக்க முடியும். சரி, இது எதற்காக பயன்படுத்துகிறோம்?
இந்த அமைப்பு நமக்கு ஒரு முக்கியமான அமைப்பாக பயன்பட போகுது. அதாவது பயன்பாடு அப்படின்னு சொன்னால் மோட்டார் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மோட்டார்கள் பல இடங்களில் பயன்படுகிறது. தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துது, மின்விசிறியில் பயன்படுத்துகிறோம், மிக்சியில் பயன்படுத்துகிறோம், கிரைண்டரில் பயன்படுத்துகிறோம். அப்படி எண்ணற்ற இடங்களில் மோட்டார்களை பயன்படுத்துகிறோம். அந்த மோட்டாரின் தத்துவம் இதில் தான் இருக்குது. ஆனால் மோட்டார் தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் இருக்குது. இந்த சுதந்திரமாக நிலை கொள்ளக்கூடிய அல்லது இயங்கக்கூடிய கடத்தி, சுதந்திரமாக இயங்கும் கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது, எப்படி சுதந்திரமாக இயங்கக்கூடிய கடத்தி வழியாக கட்டி தொங்க விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு காந்த மண்டலத்தில் அது நிலை கொள்ளுமானால் அதன் மீது ஒரு விசை தோற்றுவிக்கப்படும். அந்த விசையின் காரணமாக அது இயங்கவும் செய்யும். மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? காந்த மண்டலத்தில் நிலை கொள்கின்ற, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, காந்த மண்டலத்தில், இது நார்த் இது சவுத்துன்னு நினச்சிக்கோங்க. காந்த மண்டலத்தில், இந்த காந்த மண்டலத்தில் நிலை கொள்கின்ற எப்படிப்பட்ட கடத்தி? சுதந்திரமாக இயங்கக்கூடிய கடத்தி வழியாக, இந்த கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு விசை தோற்றுவிக்கப்படவும் அது இயங்கவும் செய்கிறது. பாருங்க, காந்த மண்டலத்தில், இந்த காந்த மண்டலத்தில் நிலை கொள்கின்ற சுதந்திரமாக இயங்கக்கூடிய கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு விசை தோற்றுவிக்கப்படவும் அது இயங்கவும் செய்கிறது. இதுதான் மோட்டார் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? ஃப்ளமிங்கின் இடது கை விதி, ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். என்னெல்லாம்? ஃபாதர், மதர், சைல்டு. மதர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சைல்டு கரண்ட்டு. அப்போ கரண்டினுடைய டைரக்ஷன், மின்னோட்டத்தின் திசை, மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தத்தின் திசை, காந்த மண்டலத்தின் திசை. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமானால் இவற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய விசையானது, கடத்தியின் மீது ஏற்பட்ட விசை, இது ரெண்டுக்கும் செங்குத்தாக பெருவிரலை நோக்கி இருக்கும். இதுதான் ஃப்ளமிங்கின் இடது கை விதி. மோட்டார் தத்துவம் என்ன சொல்லுது? ஒரு காந்த மண்டலத்தில் நிலை கொள்கின்ற சுதந்திரமாக இயங்கக்கூடிய கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு விசை தோற்றுவிக்கப்படவும் அது இயங்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாடம் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியானால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய அறிவியல் குறிப்பீட்டில் எழுதுங்க. கேள்வி: ஒரு காந்த மண்டலத்தின் எலக்ட்ரான்களின் இயக்க திசை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த படத்தில் பார்த்துக்குங்க, எலக்ட்ரான்களின் திசையும் காந்த மண்டலத்தின் திசையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. காந்த மண்டலத்தின் தாக்கத்தால் எலக்ட்ரான்களில் அனுபவப்படும் விசையின் இயக்க திசை காகிதத்தின் உள்ளிலாகும் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லுது. இந்த கூற்று சரியா? ஃப்ளமிங் இடக்கை விதியின் உதவியால் விளக்கவும். இந்த கேள்விக்கான விடையை உங்கள் அறிவியல் குறிப்பீட்டில் நன்றாக சிந்தித்து எழுதி வையுங்க. எதை பயன்படுத்தி இதனுடைய திசை அல்லது இந்த கூற்று சரியா தவறான எப்படி சொல்லலாம்? ஃப்ளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தலாம். சரி, இப்போ எந்தெந்த விரல்கள் எந்தெந்த திசையை காட்டும்? FMC, ஃபாதர், மதர், சைல்டு. ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட். கரண்டினுடைய திசை இது, மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய திசை இது.
அப்படியானால் ஃபோர்ஸ் இங்கே. இந்த படத்தில் தரப்பட்டுள்ள காந்த மண்டலம் வலப்பக்கமாக இருக்கிறது. சரி, எலக்ட்ரான்களின் திசை அப்படின்னு இப்படி கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு திசை கொடுத்துருக்கு. அப்படியானால் பெருவிரல் வெளிப்பகுதியில் இருக்கிறது, காகிதத்திலிருந்து வெளியே இருக்கிறது. அப்போது இது கூற்று தவறு, வெளிப்புறமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை 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 இல்லை, தப்பு இல்லையா? சரியாக சொன்னீங்க. அப்படி நம்ம அவசரப்பட்டு தவறு இழைத்து விடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வினாவே கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். மின்னோட்டத்தின் திசை இங்கே குறிப்பிடலை, எலக்ட்ரானின் திசை குறிப்பிடப்பட்டுள்ளது. நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் போன்ற திறமையான மாணவர்களை கண்டுபிடிப்பதற்கான அறிவியல் தேர்வுகளில் இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பது வழக்கம். உடனடியாக நீங்கள் அந்த எலக்ட்ரான்களின் திசைக்கு எதிராக ஒரு திசையில் ஒரு கோடு போட்டு அதுதான் மின்னோட்டத்தினுடைய திசை, கரண்டினுடைய டைரக்ஷன். அப்படியானால் காந்த மண்டலத்தினுடைய திசை இதே தான், எஃப்எம்சி, அதே தான். எலக்ட்ரானுடைய திசை கரண்ட் இப்படி கிடையாது, நேராக திருப்பி மேல் நோக்கி. எலக்ட்ரானினுடைய திசைக்கு நேர் எதிராக மின்னோட்டத்தினுடைய திசை அமையும். சரியா? அப்படியானால் ஃபோர்ஸ் அல்லது விசை எந்த திசையில் இருக்கும்? பாருங்க, பெருவிரல் எங்கே பார்த்திருக்கு? திரையை நோக்கி, அதாவது காகிதத்தின் உள்பகுதி. இப்போ படித்து பாருங்க, இந்த அறிக்கை சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்க. காந்த மண்டலத்தின் தாக்கத்தால் எலக்ட்ரான்களில் அனுபவப்படும் விசையின் இயக்க திசை காகிதத்தின் உள் ஆகும். இந்த அறிக்கை சரிதானே? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியின் உதவியால் இதை விளக்க முடிஞ்சுதா? மறுபடியும் பாருங்க. இதில் காந்த மண்டலத்தின் திசை அப்படின்னு சொன்னால் எம் மேக்னெட்டிக். அடுத்ததாக எலக்ட்ரான்களின் திசை கீழ் நோக்கி இருந்தாலும் மின்னோட்டத்தின் திசை அப்போ எப்படி இருக்கும்? மேல் நோக்கி அமையும். அப்படியானால் எலக்ட்ரான்களின் மீது செலுத்தப்பட்ட விசையின் திசை எப்படி இருக்கும்? காகிதத்தின் உள்ளாக அமையும். சரியாக சொல்லிட்டீங்களா? மகிழ்ச்சி தானே? எனவே இன்னைக்கு வீட்டு பாடம் கிடையாது. இருப்பினும் நாம் இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய என்னெல்லாம் படிச்சிருந்தோம்? வலது கை பெருவிரல் விதி, மேக்ஸ்வெல்லின் வலது கை பெருவிரல் விதி. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயுமானால் அதை சுற்றி அமையும் மின் காந்த மண்டலத்தின் திசை எவ்வாறு அமையும்? அந்த கடத்தியை பிடித்திருக்கக்கூடிய விரல், பெருவிரல் கடத்தியின் திசையிலானால் அந்த கடத்தியை பிடித்திருக்கக்கூடிய மற்ற விரல்கள் மின்காந்த மண்டலத்தின் திசையில் அமையும். வலதுகை பெருவிரல் விதி, மேக்ஸ்வெல். அடுத்ததாக ஒரு வரி சுற்றில் கடிகார திசையில் மின்னோட்டம் பாயும் முனை தென் துருவத்தையும் எதிர்கடிகார திசையில் மின்னோட்டம் பாயும் முனை வட துருவத்தையும் காட்டுகிறது. அடுத்தபடியாக இப்பொழுது நாம் படித்த ஃப்ளெமிங் விதி, அதாவது காந்த மண்டலத்தின் வைக்கப்பட்டுள்ள ஒரு காந்த மண்டலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தியில் மின்னோட்டம் ஏற்படுமானால் அதன் மீது ஏற்படக்கூடிய விசையானது எந்த திசையில் அமையும்? அதற்கு இடதுகை விதி, ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி, எஃப்எம்சி, ஃபாதர் மதர் சைல்டு. இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு திசைக்கும் கரண்டினுடைய திசைக்கும் பர்பண்டிகுலராக
செங்குத்தாக அமையும். எல்லாத்தையும் நம்ம நினைவுபடுத்திட்டோமா? இனி அடுத்த வகுப்பில் நாம் மின் மோட்டார், டிசி மின் மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு மின் ஒலிபெருக்கி எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா? வணக்கம்.